எந்திரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போனையே நான் பார்த்துட்டு தான் படுத்தேன். நான் 10வது போன் வச்சிருந்தேன். ஆமா, பயங்கரம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டிவிட்டுக்கோங்க. சரி, வரும்போது திரும்பி ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் எங்களுக்குலாம் நிப்பாட்டி பிரைட்னஸ் வச்சு ப்ரோ. நமக்காக வந்துட்டு அஜய் ப்ரோ வந்துட்டு மெமரியில் எஸ்டி கார்டில் இருக்கிற லேப்டாப்புக்காக மாற்றிட்டு இருக்காரு. ஸோ இவர் பாருங்கள் அடிச்சு மேலே வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாட்டு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் வியூவை. மேலே வர ஜில்லுன்னு இருந்துச்சா, சரி உள்ள நின்று அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு எடுத்தோம். பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அவங்க வந்துட்டு போரிமெண்ட் வந்துட்டு கால் பண்ண சொன்னாங்க. அம்மா போட்டிருக்க அந்த ஸ்டெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு? அப்போலாம் 21 காட்டுச்சா? இன்னும் 17 16 அவ்வளோதான் சம்திங். 16 15 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. போயிட்டு அப்புறம் அங்கே ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை வைப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மவுசை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பிரைட்னஸ் வச்சுக்க போறதுல இதுக்கு மேல பிரைட்னஸ் வைக்க சூரியன் கிட்ட தான் கொண்டு போய் காட்டுறான். எங்க பிரைட்னஸ் வைக்க அவ்வளவுதான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் இங்க பாரு, வேணாம் ஃபுல்லா வச்சிட்டீங்களா? இதுக்கு மேல ஃபுல்லா தான் இதுக்கு மேல ஒண்ணு. ஸோ இங்கேயே வந்துட்டு குடிச்சிட்டு பாட்டில்லாம் போட்டிருக்காங்க. இந்த கடைக்கு பாருங்க, மாசம் வச்சுட்டு கீழே வர வெயில் இருந்துச்சு. ஸோ மேலே நம்ம கொஞ்சம் மேலே ஏற ஒட்டியும் ஃபுல்லாகவே கூலிங் ஆரம்பிச்சிச்சுங்க. இருங்க, அப்பா பயங்கரமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நிப்பாட்ட விட்டு இங்கே இருக்குங்க. கபல் சிங் நிப்பாட்டிட்டாங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்கு? ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, அப்போ மேலெலாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம காலையில் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு ட்ரக்கிங் போவோம். ஈவினிங் ட்ரக்கிங் போகும்போது எப்படி இருக்கும், அதேமாரி காலையில் வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சா ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் பிரச்சனை நமக்கு. அடுத்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜில் தான் வாங்கியிருந்தாங்க வேறு மாதிரி. ஸோ போயிட்டாங்க. நம்ம இங்கே நிற்க விட்டி வந்து ஒரு கப்புள்ஸ் வேறு இங்கே 2 பேர் நின்றுட்டாங்க. ஸோ அவங்கள எதுக்கு வீடியோவில் காட்டணும், காட்டி அது அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்து அவங்களுக்கு பிரேக்கப் ஆகி அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அதான் பாருங்களேன், கீழே அருவி போதுங்க, சவுண்டு கேட்குது. வாவ் பாருங்க, பயங்கரம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. இது நல்ல ஒரு அச்சா வளவுங்க, அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாய் ப்ரோ இங்கே இருக்கானால பாய் காட்டிட்டு போகிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு வளைவு. இதுலேருந்து இது ஃபுல்லாக லாரிக்காரனால வந்தாருன்னா நம்ம வண்டியை தூக்கிறாரு. சரி ஓகேங்க, நான் என்ன ஏதுன்னு வீடியோ ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நான் கண்டினியூ பண்ணுறேன். எந்திரிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போனையே நான் பார்த்துட்டு தான் படுத்தேன். நான் 10வது போன் அடிச்சிருந்தேன். ஆமா, 10 போன் அடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவுதான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னடா 3 மணி? ஆமா, நான் 2:30 கால் பண்ணாச்சு. சரி 3 மணிக்காச்சும் எந்திரிப்பேன் கால் அடிச்சது. கரெக்டா 2:40 எந்திரிச்சேன். 2:40 சரி போடாடே அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போன் எடுத்துட்டேன். இல்லைன்னா 3 மணிக்கு இல்லை 3:30 தான் எடுத்துருப்பேன் நான். அதான் எடுத்தனாலதான் இப்போ டக்குன்னு நம்ம இங்கே வர முடிஞ்சிச்சு. 3:30 எடுத்துன்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போகும்போதே மணி 9 மணியாக இருக்கும். நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவர் எந்திரிச்சதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துருந்தோம்னா கரெக்டாக போய் அண்ணனை போய் பிக்கப் பண்ணி வந்திருப்போம். ஏன்னா நாங்கள் போய் நின்னதுக்கப்புறம் தான் அண்ணன் ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்த பாதைங்க. அங்கே பாருங்களேன், தெரியுதா கோடு போட்ட மாதிரி இருக்கா? மலையில் ஏதோ இந்த முடி வெட்டினா சைடில் கோடு போடுவாங்களா, அது மாதிரி தெரிஞ்சு பாருங்க. ரோடு பார்த்துக்குங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் மேலே வந்துருக்குமா? மேலே வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேங்க, ஒரு குட்டி ஃபால்ஸ். எல்லாம் என்னமோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் கப்புள்ஸாக போகிறாங்க. அவங்கள பார்க்கவே கூடாது. அது அவங்க பாட்டு ப்ரோ விடுங்க, அவங்களாச்சும் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா மேலே எல்லாமே மிஸ்ட்டு தான், பயங்கரமாக இருக்குது. வீடியோ இன்னும் அப்போ சேவ் ஆகிட்டு இருக்குங்க. அது பாருங்க, அது ஃபுல்லாக லேப்டாப்புக்கு மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் போகிற வழியில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அது ஏதோ குலதெய்வ கோயில் போல், அதனால் சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க.
நிப்பாட்டி ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலாம் தான் பார்த்தோம். பட் ஆனால் அது வந்து வளையிற இடமா, ஸோ அதனால் வந்து அப்படியே வந்துட்டோம் நாங்கள். வேற இடமா நம்ம நட்பு என்னன்னு சொல்கிறோம். ஆமாம், அந்த இடத்துல யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மங்கிகளின் இளவரசர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து விட்டுட்டோம். இங்கே பாருங்கள் கார் போடுறது எப்படி தெரியுது பாருங்க. ஏதோ பொம்மை கார் ஓடுற மாதிரி தெரியுதுங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே அப்படியே நிப்பாட்டி உங்களுக்கு அந்த வியூவை காமிச்சிடலாம் தான் நிப்பாட்டியிருக்கோம். நம்ம இதில் தான் மாட்டி, எனக்கு இதில் தான் பிரச்சனையாக ஆயிடுச்சு. சொல்லி ஃபஸ்ட்டு அதை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு சந்தோஷம் சொல்லிட்டாரு, நீ கொண்டு வாடா நான் மாற்றித்தரேன்டா அப்படின்ட்டாரு. நேற்றே அவர்கிட்ட பேசினேன், இருந்தாலுமே இப்போ ஒரு இடம் பேசலாம்னு தான் பேசினேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்ட்டாரு. பயங்கரம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா மேலே போகிறதுக்கு? அதெல்லாம் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். மேலே போனோம்னா போய் அந்த வர சொன்னவங்களை பார்த்து டென்ட்டுக்கு அப்படியே பேசிட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு நம்ம ஈவினிங் ட்ரெக்கிங் தாங்க. அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது, அந்த டென்ட்டெல்லாம் எவ்வளோ வேல்யூவா என்னென்னு பார்த்துட்டு அதை ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருக்காங்க. யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, திருப்பி நம்ம வீடியோ ஃபுல்லாக லேப்டாப்பில் காப்பி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வியூவை காட்டணும். மேலே வந்துட்டோம்னு நினைக்கிற ஓரளவுக்கு மேலே ஏறியாச்சு. நம்ம நல்லா ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. காட்டேஜ் வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம தங்க போகிற இடம் எப்படி இருக்குன்னு நாங்கள் இது வரையும் ஃபோட்டோவில் கூட பார்க்கல. ஸோ அங்கே போய் எப்படி இருக்கும்போது தெரியல. ஒரு கார்காரனா வந்து கீழே ஏறி வரும்போது ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். லாரிக்காரனா ஏறி வந்தார். ஒரு ரெட் கலர் கார் ஒன்று முன்னாடி போயிடுச்சு. அவங்க ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா அடிச்சு கீழே பறக்க விட்டுருப்பார். தம்பி நீ போய் முதல்ல வந்து கீழே இருந்து வான்னு. அந்தமாரி அந்த கேம்லலாம் எப்படிங்க காரை இடிச்சு தவிர்த்துவாங்க, அந்த மாதிரி ஆகிருக்கும். டவர் கிடைக்குதான்னு பாரு ப்ரோ. அஜய் ப்ரோ, டவர் கிடைக்குதான்னு பாருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிடலாம். டவர் கிடைக்குதா? இன்னும் மேலே போகணுமா? போ சைக்கிளிங். வாவ், வேற மாதிரி. ஸோ இன்னும் மேலே போகணும் போலங்க. மிஸ்ட்டு ஒரு வழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. மிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ பசங்க தாங்க வேற மாதிரி. இந்த ரோடு போட்டவங்களாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆழ்ந்து யோசிச்சிருப்பாங்கன்னு. வரட்டுங்க, நம்ம பேசாம இந்த கார்காரன் பின்னாடியே போய்க்கலாங்க. ஒரு இடம் கிடைக்கும், அப்போ வந்து ஏறிக்கலாம். அடுத்தெல்லாம் நம்ம பயங்கரமாக ரெடி ஆகணுங்க போல. இப்போ டவர் கிடைக்குதான்னு பாரு ப்ரோ. இப்போ டவர் கிடைக்குதான்னு பாரு. டவர் கிடச்சா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா லொக்கேஷனும் நமக்கு தெரியாது. டவர் கிடச்சா மட்டும்தான் லொக்கேஷன் போட முடியும். டவர் சுத்தமாக கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆனால் டவர் இல்லையே. ஸோ ஒரு பயங்கரமான கோயில் இருக்கு. கோயில் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கு. பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் ரூட்டு தெரியுமா? ரூட்டு தெரியுமா? ரூட்டு ஓகேடா, அவன் இது போகணும்ல. எஸ், இடம் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்க. பயங்கரமாக கட்டி வச்சிருக்காங்க கோயில். இல்லை ரைட் சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதான் பாடி. லெஃப்ட் போ, ரைட் ஏறா, ரைட் ஏறா, இங்கே போகிறோம்.
ஏய் நீ போடா, டூ வீலரை பிடிக்க மாட்டான்டா. ஏன்? ஆமாம், டூ வீலரில் பிடிக்க மாட்டான். இதான் பஸ் ஸ்டாண்டா? இங்கேயும் இது இல்லையாடா, டவர் இல்லையா? சரி, ஒரு வழியாக போடி மெட்டுக்கே வந்துட்டோம். இங்கே நின்று பார்க்கல 10 நிமிஷம். டவர் கிடைக்குதானே? இங்கிருந்து என்ன பார்க்குறது? அட டவர் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ப்ரோ. இல்லாமல் இருக்கு. இங்கே இருக்கிறா டவர் கிடைக்கும். இதுதான் இருக்குதுல எட்ஜ் மேலே. மொபைல் இருந்தால் கூட ஜியோ இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அந்த இடத்த விட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா அந்த இடத்துல டவரே சுத்தமாக இல்லை, டவரே கிடைக்காது போல். இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. மூணாறு ஸ்ட்ரைட்டாக சூரியலிங்க இங்கிட்டு போகணும் காட்டுது ப்ரோ. சூரியநெல்லி போனால் டவர் கிடைக்கும்ல? சூரியநெல்லிக்கு எங்கிட்டு போகிறது? இதில் போகிறதா? ஆமாம், கொழுக்குமலை இதாக இருக்குது, 26 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு மேலே போய் நம்ம நிறுத்துறாது. மேலே போய் நம்ம டீ கடையில் நின்னே கேட்டுடலான்னு நினைக்கிறேன். கேட்டு அவன் எங்கே வர சொல்கிறானோ அங்கேயா போயிடலாம். அவன் இங்கேருந்து லொக்கேஷன் பார்த்துல வர சொல்லுவாங்க. லொக்கேஷன் பார்த்தினா இதுதானே வழி. ஆமாம், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மவுண்டன் கிளப் ஹெல்ப்லைன். ஃபோனே போக மாட்டேது, ஹெல்ப்லைனுக்கு எங்கே நான் கூப்பிட்றது? அந்த லாட்ரி கடைக்காரன் கிடைக்குதா? ஈல கிடைக்குது பாருங்கள், கால் பண்ணி பாருங்கள். சரி, ஒரே நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ லொக்கேஷன் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சுங்க. ஒரு வேலையை அப்படியே அஜானன் ஃபோனுக்கு தான் நம்ம சிக்னல் கிடச்சிச்சு, நம்ம ஃபோனுக்கு சுத்தமாக கிடைக்கல. அதாங்க, ஆண்ட்ராய்டு வேறு ஐஃபோன் வேறு தாங்க, சுத்தமாக டவர் இழுத்து கொடுக்கல இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து 11 கிலோமீட்டர் காட்டுதுங்க. என் ஃபோனில் சுத்தமாக டவரில், அதனால் அஜானா ஃபோனில் வந்துட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அவர்லேருந்து பார்த்துருக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம வந்துட்டு ஆக்சிலேட்டரே கொடுக்காம மட்டும் போயிட்டே இருக்கலாம். செம வியூ இங்கேருந்து. வீடை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, பயங்கரங்க. ஸோ மூணார் கொச்சி, மூணார் வந்து இங்கேருந்து 41 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து 11 கிலோமீட்டர், 1/2 hour காட்டுது. ஓகே தான், பார்த்துக்கலாம், போயிடலாம். ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, போய் என்னாச்சு? ஸோ வியூவெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. அவர் கால் பண்ணாட்டியும் அவர் இப்போ தான் சொல்கிறாரு, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஜியோ இல்லை பிஎஸ்என்எல் இருக்கான்னு கேட்குறாரு. ஏப்பா அதை முன்னாடியே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சாமி அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசினா அவர் சொன்னார், ஏர்டெலுக்கு போக போகுது அப்புறம் டவர் கிடைக்கும், அவனுக்குள்ளே கிடைக்காது அப்படின்னாரு. சரி, ஓகே, இப்போதைக்கு அஜானனுக்காச்சும் டவர் கிடச்சிச்சு, அதோட சந்தோஷம் தாங்க. ஸோ அந்த ஏரியாவே பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். ரோடும் ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காங்க. எப்படி மலையெல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மலையை உடச்சி போட்டிருக்காங்க. ரோடு பயங்கரமாக இருக்குது. மக்கள் கீழே போடுற ரோடு தான் டம்மு டம்னு உடஞ்சிருக்குங்க. ஸோ இதே ரூட்டில் இங்கே போய் தாண்டிட்டோமா, ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸுங்க. நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. அப்போ அந்த ரூட்டு தான் கரெக்டான ரூட்டா? நம்ம அங்கே போக வேண்டியது. இது வந்து மண்ணுத்தட மாதிரி இருக்கேடா. சரி, ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் கிராஸுங்க. இது அந்த தடமா? ஸோ அந்த ரோட்லேருந்து கீழேங்க. என்ன 26 கிலோமீட்டர்? வாட சாலா, அதுக்கு அதில் ரோடு இப்போதாங்க ட்விஸ்டே நிம்மதியாக இருக்குது. கிளச்சை பிடிச்சிட்டு வாடு போய்க்கே இருக்கணும். நீ அதுக்கு நீ வண்டியை ஆஃப் பண்ணி ரோட்டில் விட்டு போடா, அதுவே 40-50 போகும்டா. அதான் தப்பு. ஆமாண்டா, கீரில் கூட இது பண்ணிக்கலாம், கீரை டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? இல்லை 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 பார்க்கல. ஸோ ரோடு என்னங்க ஏதோ காட்டுக்குள்ளே கூட்டு போகுது, ஏதோ ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இல்லையா? சூரியநெல்லியை தாண்டி தான் அதுவா கொழுக்குமலையா? ஆஃப் பண்ணிடுறோம் வண்டியை. வண்டி ஆஃப் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், வண்டி 40 போகும்போது கிளச்சு மட்டும் விட்டீங்கன்னா 40, 80, 70 போகும்டா. நம்ம வந்து இப்போ பெட்ரோல் சேமிப்போங்க. ஸோ வாடா சாலா, இது பண்ண டவுன் விட்டுறேன். நான் என்ன பண்ணிட்டேன், நான் கீரை மாற்றிட்டேன். நான் வண்டி ஸ்டார்ட்டில் இருந்தாச்சு, கீரை மாற்றிட்டேன் அந்த இடத்துல. ஸ்டார்ட்டே வந்தாது, அப்படியே விட்டுரு. இந்த வாட்டிக்கு நிற்க போயிட்டு
பயங்கர ட்விஸ்ட்டுங்க. நம்ம இப்படி ஒரு ரோட்டில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரோடை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு இப்படி தான் சொல்லி வாயை மூடலை, இப்படி ஒரு ரோட்டில் வந்து தள்ளி விட்டுச்சு நம்மளை. ஒரு வாரத்தில் கூட்டி ஏற்றிட்டு இருக்காரு இந்த ரோட்டில், அடிச்சு போய்க்கிருக்காரு. பயங்கரம். இதுலேயும் ஸ்பீட் பிரேக் ப்ரோ. என்ன ப்ரோ அந்த மக்களோட அலும்பு தாங்கல ப்ரோ. எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. பைப் லைன் எடுத்துட்டு இதெல்லாம் ரோடு போட்டது மோசமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே. பிரேக்கை விட்டுட்டுலாம் நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், போய் காட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். ஸோ அட்டகாசங்க. ஓகே, அப்படி இருந்ததுன்னா இந்த ரோடு தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதில் தான் ஜாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுதா லொக்கேஷனு? ஆமாம் காட்டுது. சூப்பர். மொபைல் அப்படி ஆண்ட்ராய்டு தான் ப்ரோ. ஐஃபோனு எவ்வளோதான்? ஆண்ட்ராய்டு 5வது மொபைல் ஆச்சு எனக்கு. ஸோ ரோடுமே செமையாக இருக்கு இங்கே. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ரோட்டில் நான் வருவோன்னு. பயங்கரம். அம்மா லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அவன் அந்த பையன் குட்டி பையன் ஒருத்தன், அவன் சொன்னல, அவன் இங்கே இருந்துட்டு இப்போ கேரளா போயிட்டானாங்க. அவனை நம்பி நம்ம இங்கே வந்த லொக்கேஷன் தெரியாமல் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கேரளா போயிட்டானான். ஓகே, இது என்ன சூரியன் இல்லையா? பயங்கர. ஒரு போர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம லொக்கேஷன் எங்கே பார்க்குறது? ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் சேமிப்பில் அவ்வளோதான். ஏதோ புதுசாக ஏதோ ஊருக்குள்ள வர மாதிரி இருக்குது. அதான் தமிழ்நாட்டே இல்லை, வேற எங்கேயோ புதுசாக ஒரு ஊருக்குள்ள வர மாதிரி தாங்க இருக்குது. எனக்குலாம் இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஏடிஎம்மே இல்லையே அங்கே. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லிடலாம். ஆமாம், இல்லை இல்லை அவன் பார்த்தேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏடிஎம் இருந்துச்சா சம்பவம். நீ கரெக்டாக தாண்டினதுக்கு அப்புறமே கேட்குற ப்ரோ. வா தெரியல இல்லையா? வாலிபால் கோட்டுங்க, அதை பார்த்தாலே எனக்கு விளாட்ணுன்னு தான் தோணுது. எல்லாம் மெமரிஸ் தாங்க. ஸோ திரும்பி நம்ம ஆல்ரெடி அஜயன் வந்து அப்போயே சொன்னார், அஜய் அவர் வந்துட்டு கீழேயே ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட் வந்து கேரி பண்ணிக்கலாம்டா அப்படின்னாரு. சரி நானே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட பேசிக்கிட்டே வந்தேன்னா கடைசியில் அதை மறந்தே போயிட்டேங்க. நான் திருப்பி போடி மாட்டில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னார். அங்கே வந்து நான் மறந்துட்டேன். எப்படின்னு பாருங்கள். ஐயோ எட்டு கிலோமீட்டரா? எவ்வளோ நேரத்தில் போகணும் காட்டுது? 20 நிமிஷம். ஸோ இன்னுமே 8.4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டோட்டலாக எத்தனை நிமிஷம் காட்டுதுன்னா 20 மினிட்ஸில் போயிடலாம்னு சொல்லி காட்டுதுங்க. ஸோ ரோடு நல்லா இருந்தால் நம்மளே ஒரு அழுத்து அழுத்திடலாம். ரோடு எங்கிட்டு போகும், எந்த பக்கம் இறங்கணும் ஒன்றும் தெரிய மாட்டேதுங்க. அதனால தான் அப்படியே அந்த ரோடு போன பக்கத்துலேயே போயிட்டுருக்குற மாட்டுக்கு. ஏரியாவே சும்மா பயங்கரமாக இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் இந்த ராஜன்ஸ் தொலை தாங்கவே முடியலைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இல்லையா, இவங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த ரோடு அவங்களுக்கும் எழுதி கொடுத்துருக்காரு போல் நம்ம பிரம்மா ஐயா. எப்பப்பா ரோட்லேயே தாங்க இருக்காங்க. வேறு மாதிரி இருக்குங்க. அது முன்னாடி இருக்க பெரிய மரம் எல்லாமே இந்த தைல மரங்க.
ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு மண்டவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு எல்லாம் பக்கத்தில் இருக்க இடையை பிடிங்கி டக்கு டக்குன்னு கையில் தேய்ச்சி மூக்கில் விழுந்தாங்கன்னா சரியாக போயிடும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இது என்னன்னா இதில் ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. ரைட்டா லெஃப்டா? ஓகே. ஸோ 2 ரோடு பிரியுதுங்க. முன்னாடியே சொல்லியிருப்போம் பிரியிற மாதிரி இருந்தா ரோடு எங்கேயாச்சும் மாறி போகிற மாதிரி தான் முன்னாடியே சொல்லிடுங்க. ஐயாப்பா சூப்பர். லொக்கேஷன் போயிட்டே இருக்கா? ஆடா குளங்காச்சி ஆறுங்க வேற லெவலு. இந்த செடி மறைச்சிக்கிச்சு. பயங்கரமாக இருக்குல்ல? குளிக்க விட்டானா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு டேமுங்க சைடில் வாங்க முடிஞ்சால் அந்த டேமுக்கு விசிட் பண்ணி. வேணாம் ரோடு ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. வேஸ்ட். அங்கே பாருங்க அவர் அடிச்சு போய் கரெக்டு தான். அது என்னமோ 100%. ஸோ நம்ம சிட்டியில் இருக்கிற ரோட்டுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே இவ்வளோ நல்லா ரோடு இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் கீழே ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஐயோ ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு அண்ணன் அடிச்சு பிடிச்சி போய்க்கிருக்காருங்க. அவரை பார்த்தியா ப்ரோ? அவர் பாருங்க ப்ரோ ரைட்டராக இருப்பார் போல. விருட்டுன்னு போய்க்கிருக்காரு. அவர் உள்ளூர் போல அந்த அண்ணன். அவர் வாட்டுக்கு விளைவுலாம் பார்க்காம போய்க்கிருக்காருங்க விருட்டுன்னு. எங்க அந்த மனுஷன் ஆளே காணாங்க பாருங்க. அந்த பாருங்க அவர் ஆடு போயிட்டுருக்காரு. ஸோ ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணுறேன்.